கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் காலை நேரத்தில் அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 35வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. இந்த காலை நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாய் மாற்றும். கர்த்தருடைய கரம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. தேவன் அவருடைய ஓங்கிய கரத்தினால் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அவருடைய கரம் நம்மை உருவாக்கிற்று. அவருடைய கரம் நம்மை நடத்தும். அவருடைய கரம் நம்மை பயன்படுத்தும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் நாம் பாடி ஆராதித்து முடிக்கும் முன்பதாகவே நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை நேரத்தில் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். சேர்ந்து பாடலாம். அவர் புதிய நாளுக்குள் நம்மை நடத்துகிறவர், புதிய கிருபையால் நம்மை உயர்த்துகிறவர், அவர் புதிய பலத்தை கொடுக்கிறவர். இந்த புதிய நாள் புதிய அனுபவம் உண்டாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சிகள் எல்லாம் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக
புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபைகளை தருகிறவர், ஒரு புதிய பலனை தந்து நடத்துகிறவர். தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைகள் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் பொருந்த சமாதானம் எல்லாம், சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம், சமாதானம் நான் பெற்றிட. கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சொல்லுங்க, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. காலை நேரத்துல புது பலனை ஒரே தாரும் புதிய தேவா. கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. இன்று கலக்கமில்ல, கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல, கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே வாழ்வின் துணையானார். எல்லாமே, எல்லாமே பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவே. யெகோவா ஈரே வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே வாழ்வின் துணையானார். எல்லாவற்றையுமே, எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாமே துணையானார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல, கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல, கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்ளுகிறவர். எல்லாமே பார்த்துக் நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே. பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே. பார்த்துக் கொள்வார். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ,
புதிய கிருபைகளை தருவீராக. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கழித்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோ. தேவ கிருபையால் புதிய கிருபை தந்து நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. வீடு வெள்ளியே என்ன பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வீடு வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை எங்கள் ஆராதனை. நாயகன் உற்சாகமாய் முழு பலத்தோடு காலை நேரத்துல அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர். வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் ஆமென். நீரே. எங்கள் ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் மாந்தர்கள் போற்றும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே. இந்த மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே. நீரே. ஆராதனை வேந்தனும் எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே, உம்மையே தொழுது கொள்ளுகிறோம். நாயகன் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நாயகன் நீரே. நீங்க தான்ப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. எங்கள் ஆராதனை நாயகன் நீரே நீரே. ஆராதனை வேந்தனும் எங்கள் வேந்தனும் நீரே ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் ஆராதனை நாயகன் நீரே. ஆமென். காலை நேரத்துல
அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் ஒருவரே ஆராதனை பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஆராதனை நாயகன் நீரே, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி எங்கள் ஆமென். இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா இயேசு அப்பா 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 இயேசு அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் இன்று இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி இந்த நாள் வரை இதுவரை உதவி செய்தி ராஜாவே அதிகாலை இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆமென் அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை பலி அப்பா உங்களுக்கு தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை பலி ஆமென் அப்பா சொல்லுங்க எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவர் என் எல்லாம் வல்லவரே என் எல்லாம் வல்லவரே அதிகாலை இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் அப்பா அப்பா எங்கள் ஆராதனை ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா இந்த காலை நேரத்தை உயர்த்தி அவர் ஒருவரை நோக்கி ஆமே அப்பா அப்பா எங்கள் இயேசு அப்பா பாரிசுத்தர் பாரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா நீர் ஒருவரே எங்கள் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ஆமென் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி எங்கள் அப்பா உற்சாகமாய் பாடலாமா அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் அதிகாலை ஆமென் ஸ்தோத்திர பலி ஆமென் அப்பா ஓ நிரப்புகிறவர் எங்களை நடத்துவீராக இந்த காலை நேரத்தில் ஒரு கிருபை உண்டாகட்டும் தேவ மகிமை வெளிப்படட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆமென் அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நடத்தினவர் எங்களை வழிகாட்டினவர் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் துணையாளர். உம்முடைய கரத்தினால் எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றட்டும். ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு செய்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே. காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. கரங்களை உயர்த்தி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறவாத தேவன். மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எளியோனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரை. உள்ளத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எளியோனை என்னை பார்த்த தேவன், பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மறப்பேனோ உமது அன்பை,
மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, உமக்கே ஆராதனை. ஒரு விசை கூட மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. ஓ, மண்டியிடுவேன் உம் பாதத்தில், மண்டியிடுவே உம் பாதத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசராகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய உம்மாலே மாத்திரம்தான் முடியும். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பேலன்ஸ் சுகத்தை தேவன் தருவீராக. இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு அவர்கள் வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய கரம் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நீர் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன எல்லா காரியங்களையும் செய்து உங்களை மகிழ்ச்சியாய், சுகமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய் தேவன் வைப்பாராக. அநேக கேள்விகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு நாம் துவங்கி இருக்கலாம். ஆனாலும் நாம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை அவர் செய்வார். நாம் நம்முடைய சொந்த வழியில் நடக்காமல் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய கோணலான வழிகளை செவைப்படுத்தி நம்முடைய பாதைகளிலே ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நம்மை நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற வசனம் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தாவீது தன் மகனிடத்திலே கடைசி நேரத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்த மேன்மைகளை சொல்லுகிற வசனங்கள் தான் இவைகள் எல்லாம். இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஐஸ்வர்யமும் என் வாழ்க்கையிலே கனமும் என் வாழ்க்கையிலே ஆளுகையும் என் வாழ்க்கையிலே மேன்மையும் என்னை பலப்படுத்தினதும் யார் என்றால் அவர்தான் என்று சொல்லி இங்கு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உண்மைதான். எவரையும், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். இங்க வாசித்தோமே, எவரையும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த எந்த மனுஷனையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி காட்ட விரும்புகிற தேவன். அநேக மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அநேக உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வாசித்தோமே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால், நாம் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி, நம்மை பலப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னா, அழைக்கும் போது இந்த ஜனம் எப்படி இருந்தது என்றால், நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். வசனம் சொல்லுது பாருங்களேன். உங்களை கர்த்தர் எப்ப தெரிந்து கொண்டார்னா, திரளான ஜனங்களாய் நாம் இருக்கும்போது அல்ல, அல்லது ஒரு திறமை நிறைந்தவர்களாய் இருக்கும்போது அல்ல, கொஞ்சமாய் இருந்தபோது. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆனால் கொஞ்சமாய், பெரிய ஒரு கூட்டத்தின் நடுவில் நம்ம சின்னதாய் கொஞ்சமாய் இருந்தாலும் நம்மை அழைத்தவர் அந்த கொஞ்ச ஜனத்தோடு அப்படியே நம்மை வைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, வாசித்தோமே, உபாகமம் 28:1 சகல ஜனங்களிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டாலும் தொடங்கி இருக்கலாம். ஒரு சாதாரண அனுபவத்தோடு, ஒரு சாதாரண ஆரம்பத்தோடு, ஒரு அற்பமான ஆரம்பத்தோடு நம்ம துவக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் முடிவிலே நீங்கள் பார்ப்பீர்கள், சகல ஜனங்களிலும், உங்கள் உறவுகளிலும், உங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்படிப்பட்ட மேன்மையாக வைப்பார்? தம்முடைய கரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்தி, அவருடைய கரத்தினால் உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மையாய் வைக்க அவர் வல்லமை உள்ளவர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, பாருங்களேன், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யார் இந்த யாபேஸ்? யார் இந்த யாபேஸ்? யோசித்து பாருங்க. சகோதரர்களாலும் குடும்பத்தாலும் வெறுக்கப்பட்ட ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்.
ஆனால் இவருடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருந்தது? உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய கரம் மட்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இதே துக்கத்தோடு அல்ல, இதே தாழ்மையான சூழ்நிலையில் அல்ல, இதே ஒதுக்கப்பட்ட அனுபவத்தில் அல்ல, கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய கரம் மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், எந்த அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி வைக்க அவரால் கூடும். இதை யாபேஸ் நன்கு அறிந்ததுனால தான் அங்கே ஜெபத்தில் சொல்றார், உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். அவன் ஜெபித்ததை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய கரம் யாபேசோடு கூட இருந்ததால் நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் 9வது வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும், குடும்பத்திலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் ஒதுக்கப்பட்டவனாய் இருந்த யாபேசுடைய வாழ்க்கை, துக்கம் நிறைந்த அனுபவத்தில் இருந்த யாபேசுடைய வாழ்க்கை கனம் பெற்றதாய் மாறினது. அவருடைய வாழ்க்கையில மேன்மைகளை தேவன் கொடுத்தார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இதே போல ஒரு சூழ்நிலையில் அற்பமான ஆரம்பத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும், நம்மை மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துறது மாத்திரமல்ல, எங்க உட்கார வைக்கிறார் பாருங்க, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து தான் எடுக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது அவருக்கு பார்வை இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை உயர்த்த அவர் கரத்தினால் கூடும். இந்த காலை நேரத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, புழுதியிலிருந்தே தூக்க முடியுமானால், குப்பையிலிருந்தே ஒரு மனிதனை தூக்கி உயர்த்த முடியுமானால், நம்மையும் தேவன் உயர்த்துவது மாத்திரமல்ல, பிரபுக்களோடு உட்கார வைக்கவும் அவர் செய்வார். ஒரு மகிமையை, ஒரு கனத்தை, இன்னும் சொல்லப்போனால் மேன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நடத்துவாராக. இந்த வசனம் யோசித்து பாருங்க, ஒரு நிந்தைக்குட்பட்ட ஒரு மகளுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த காரியம். நிந்தையாய் என் வாழ்க்கை இப்படி தான் போயிடுமா, மற்றவர்களால் ஏளனமாய் பார்க்கப்பட்டு போய்விடுமா என்று சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த மகளை உயர்த்தி காட்டினார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் செய்தது போல இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்குதென்றும். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இது என்ன அர்த்தம்? எஸ்ராவுடைய வாழ்க்கையில கேட்கிறார். இங்கு ஆலயத்தை கட்டுவதற்கு போக வேண்டும். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போகும்போது அநேக பொருட்களும் அநேக காரியங்களும் அவர் கையில் இருக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்பதற்கு வெட்கப்பட்டிருந்தேன். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? உபவாசத்தை ஏறெடுத்தார். தேவனுடைய கரம் தங்களோடு இருக்க வேண்டும். ஏன் தேவனுடைய கரம் மட்டும் நம்மோடு கூட இருக்கும் என்றால் எந்த தீங்கும் அணுகாது, எந்த வித தீமைகளும் நம்ம வாழ்க்கை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இதைதான் யாபேசும் ஜெபித்தார். தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த காரியமும் அணுகாதபடி
கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அநேக தீங்குகள் கடந்து வரலாம், சில நேரங்களில் சத்ருவினால் அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் வரை எந்த தீங்கும் நம்மை தொடர முடியாது. அல்லேலூயா. யாபேஸ் அங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். அடுத்து எஸ்ரா அங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். அன்னாள் ஜெபிக்கிறாள், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை நேரத்தில் யாபேஸ் ஜெபித்த போது சகோதரர்களுக்குள்ள கனத்தை கொடுத்ததை போல, இந்த இடத்துல எஸ்ரா ஜெபித்த போது பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததை போல, அன்னாள் ஜெபித்த போது நிந்தையை தேவன் மாற்றி கொடுத்ததை போல, தாவீது ஜெபித்த போது அவருடைய வாழ்க்கையில உயர்வுகளை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை, ஆளுகையை, மேன்மையை தேவன் கொடுத்ததை போல இந்த காலை நேரத்தில் நாம் விசுவாசித்து ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இந்த நாளின் செய்தி என்ன? அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் பாதுகாப்பு உண்டாகும். அவருடைய கரத்தினால் விடுதலை உண்டாகும். அவருடைய கரத்தினால் நன்மை உண்டாகும். அவருடைய கரத்தினால் ஐஸ்வர்யம் உண்டாகும். அவருடைய கரத்தினால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய கரம் அப்படிப்பட்ட கரம். இந்த கரத்தை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது பாருங்க, 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 123வது சங்கீதம் 2வது வசனம் வாசிப்போம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். ஏன்? அந்த கையிலிருந்து தான் ரட்சிப்பு உண்டாகும். அந்த கையிலிருந்து தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். தேவனுடைய கையும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கையை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரட்டும். உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் எங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு. அவருடைய கரத்திலே நமக்கு வல்லமைகள் உண்டு. அவருடைய கரத்திலே தான் எல்லாம் நடக்கும். அவர் கரத்தினால் எல்லாம் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த, எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், எந்த நிலையிலே இந்த காலை நேரத்தில் நீங்கள் இருந்தாலும், அவர் கரத்தை நாம் நம்பும்போது, அவர் கரத்தை நாம் பார்க்கும்போது, அவர் கரத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கையை மட்டும் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த உலகம் அந்த நபரை பார்த்தபோது ஒரு சாதாரணமாக தான் பார்த்தது. ஒன்றுமில்லை, இவரால் ஒன்றும் முடியாது என்று சொல்லிதான் இந்த உலகம் அந்த மனிதனை குறித்து நினைத்திருந்தது. ஆனால் நாம் வாசித்தோமே, எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் கூட இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில மேன்மையை தேவன் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்து வைத்த ஒரு நபரை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து கடந்து போகிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்களேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடும் இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருந்ததினால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட நின்றதினால்
யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருக்கு முன்பதாக? இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினவேன். சொன்னவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றினாரா? நீங்கள் யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல, அவர்கள் மோசேக்கு பயந்திருந்ததை போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். எவ்வளவு அழகான ஒரு வசனம்! கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் வாக்குரைத்தவர், மாறாதவர். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், எவரையும் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த மனிதனை மேன்மைப்படுத்தி காட்ட அவரால் முடியும். இங்கே யோசுவா என்கிற ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். இவர் மோசையை போல ஒரு படிப்பில் சிறந்தவர் அல்ல, மோசையை போல சில திறமைகளிலே சிறந்தவர் அல்ல, மோசையை போல சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு நபர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். இவருடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். மோசை என்ன சொன்னாலும் அந்த இடத்துல போய் இருக்கிற வேண்டிய ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டிருந்தவர் தான் யோசுவா. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மேன்மைகளை பாருங்கள். மோசைக்கு அடுத்தபடியாக யார் என்கிற காரியம் வந்தபோது ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்வுகளை கொடுத்தார். யாபேசுடைய வாழ்க்கையில் சகோதரர்களுக்கு முன்பதாக ஒரு கனம் கிடைத்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில் நிந்திக்கப்பட்ட நிந்தனைகளுக்கு முன்பாக ஒரு மேன்மையை தேவன் அன்னாளுக்கு கொடுத்தார். எஸ்ரா பயந்திருந்தார். ஆண்டவரே, இங்கே தீங்கு வந்துடும், நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டபோது, ராஜாக்களிடத்திலே குதிரைகளையும் வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்ட போது உபவாசித்து தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்ததினால் பாதுகாப்பை தேவன் கொடுத்தார். தாவீது சொன்னதை நம்ம வாசித்தோம். ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் ஆளுகையும் எல்லாம் அவர் கரத்தினாலே வந்தது. யோசுவாவுடைய வாழ்க்கை எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். அவருடைய கரம் நிச்சயமாய் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும் என்றால் எவரையும் தெரிந்தவர்களாக நிறுத்துங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையான ஒரு காலத்தோடு வந்திருக்கலாம், அற்பமான ஆரம்பத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை மேன்மைப்படுத்துவது அவர். நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் கரத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அந்த கரத்தின் வழிகாட்டுதலுக்குள் நாம் கடந்து போக வேண்டும். அப்படி நாம் கடந்து போவோம் என்றால், அப்படி வழிநடத்தப்படுவோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். யோசுவாவுடைய வாழ்க்கையில் இன்னொரு மேன்மைப்படுத்தின விஷயத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான, பாருங்க, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, சொல்லும் போது இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னா, மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன். ஆண்டவர் உங்களை எப்படி மேன்மைப்படுத்த போறான்றதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன். ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. ஆனால் முடிவில் யோசுவா பற்றி ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் பாருங்க, யோசுவா 24வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா இன்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். எங்க சொல்லப்படுது? என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். சற்று யோசித்து பாருங்களேன். அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா, மோசையினுடைய ஊழியக்காரன். அப்போ சாதாரணமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு, அந்த மேன்மை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்குற மேன்மையை பாருங்க.
கர்த்தருடைய ஊழியக்காரன். முடிவு சொல்லும்போது மோசேயினுடைய ஊழியக்காரன் சொல்லல, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், தைரியமா இருங்க. கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். சில நேரங்களில் உலகத்தின் பார்வையில் அற்பமாய் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு, பாருங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? யோசிச்சு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சொல்லும் போதே எலிசாவை குறித்த ஒரு இன்ட்ரோ பாருங்களேன். முதல்ல பார்த்தோம் மோசேயினுடைய ஊழியக்காரனாகி யோசுவா. ஆனால் முடிவு எப்படி வந்தது தெரியுங்களா? அங்கே வேதத்தை வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்தினப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவன் உயர்த்தி காட்டினார். இங்கே 2வது ஒரு மனிதனை காட்டினேன். எலிசாவை குறித்து இன்ட்ரோ பாருங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. தீர்க்கதரிசி இல்லையாப்பா, யுத்தத்துக்கு போகணும், கர்த்தருடைய வாசனை உண்டாகணும், என்ன செய்வதுன்னு கேட்டபோது இதோ ஒரு எலிசா இங்கே தீர்க்கதரிசி இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், இதோ எலிசா இங்கே இருக்கிறார்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்த்த. சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆரம்பம் ரொம்ப அற்பமான ஒரு தோற்றத்தோடு நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்கள், முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் வாசிச்சு பாருங்கள் வேதத்தை. இஸ்ரவேலே தகப்பனே ரதமும் வீரனுமானவரேன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கெல்லாம் தகப்பன் என்கிற ஸ்தானத்திலே அங்கே மனிதன் வருகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். யோசுவாவுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டானது. எல்லாருடைய பார்வையிலும் யோசுவா சாதாரணமாக இருக்கலாம், திறமை இல்லாதவர்களாய் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருக்கலாம், மோசேயை போல சிறந்த ஒரு வல்லவனாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் மேன்மையை படுத்துவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கரம் மேன்மைப்படுத்தும். நிச்சயமாய் அவர் கரத்தினால் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். எதை செய்தது? செய்யும். எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை உண்டு பண்ணுமோ அதையெல்லாம் உண்டு பண்ணும். தேவன் யாரை பலப்படுத்த வேண்டுமோ நிச்சயமாய் பலப்படுத்துவார். பாதுகாப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நிந்தைகள் மாறும், செழிப்புகள் உண்டாகும். தேவன் தம்முடைய கரத்தினால் அவருடைய காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் அற்புதங்களை செய்யும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான் ஆண்டவரே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் எல்லாம் கூடும். இந்த காலை நேரத்தில் அவருடைய கரம் உங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்யும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்பமான துவக்கத்தோடு, அற்பமான ஒரு ஆரம்பத்தோடு, எப்படி என் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்குமா என்கிற கேள்வியோடு, எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுமா, என் நிந்தை மாறுமா, என்னை தேவன் ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி அநேக காரியங்களோடு வந்திருக்கலாம். கவலைப்படாதே, உங்கள் நம்பிக்கையை நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவன் நிச்சயமாய் வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் முடியும்.
என்று சொல்லி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்த ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆமென், ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், ஆமென், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கேன், ஆமென், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும், அவருடைய கரத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த, என்னை உயர்த்தி வைக்க உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும், உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் கரத்திலே அர்ப்பணித்து விடுங்க. அவரிடத்திலே வழியை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாய் இருங்கள். நிச்சயமாய் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகும், கனம் உண்டாகும். யாபேசை உயர்த்தினவர், அன்னாளுடைய வாழ்க்கையில உயர்த்தினவர், எஸ்ராவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை தந்தவர், தாவீதுடைய வாழ்க்கையில ஆடுகள் பின்பதாக நின்றிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ராஜாவாய் உயர்த்தினது அவருடைய கரம் என்றால், இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்போடு தேவையோடு எனக்கு ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு மேன்மை வராதா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராதா என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர் கரத்தினால் எல்லாம் ஆகும். அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவருடைய கரம் நம்மை வழிநடத்த போதுமானது. அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய கரத்திலே சத்துவம் உண்டு, அதிகாரம் நிறைந்த கரம். அந்த கரத்தினாலே நம்மை விடுதலை பண்ணி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளை கொடுத்து, உயர்வுகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கிறதை பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த காலை நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தும். கண்களை மூடி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.